வணக்கம் உறவுகளே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. வீட்டை கட்டுறதை விட கல்யாணம் பண்ணுறது தான் மிக கடினம் அப்படின்றதால கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க போல. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவாம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. நம்ம சேனலில் திருமணம் தொடர்பான பிஸ்னஸை விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்கள் பிராண்டை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தாம்மா பிரேமா. வயசு 49 ஆகுது. இவங்க MBA டிகிரி படித்து இருக்காங்களாம். இவங்க மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. இவங்க மிடில் கிளாஸ் குடும்பம் தாம்மா. இவங்க அப்பா அம்மா பல்பொருள் அங்காடின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு தேவையான சில்வர் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு குழந்தை பிறந்து ஸ்கூல் படிக்கும்போது இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ட்ரெயினில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது கடந்த 3 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். இவங்க பேரண்ட்ஸ்க்கும் இப்போ ரொம்ப வயசாகிட்டதால உடம்பு முடியாமல் இருக்காங்களாம். கடையை கூட சரியாக தொடர்ந்து நடத்த முடியும்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு வர்றாங்களாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மூலமாக தான் நம்மளை பற்றி தெரிஞ்சு வரன் பார்த்து கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இவங்க மெடிக்கல் ஷாப்பில் மாதம் 30,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பற்றி எப்போவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா. வரப்போகிற கணவர் நல்ல குணமாகவும் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களே உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க வீட்டோடு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா. உங்கள் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாமா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்து.